ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம வந்து இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, செப்டம்பர் மந்த்துக்கான ஸ்விங் ட்ரேடிங் ஸ்டாக் சஜஷன் தான் வந்து பார்க்க போகிறோம். நம்ம ஆல்ரெடி ஆகஸ்ட் மந்த்துக்கான ஸ்விங் ட்ரேடிங் ஸ்டாக்ஸ் வந்து சஜஸ்ட் பண்ணியிருந்தோம். அந்த வீடியோ வந்து டீட்டெயில் வீடியோ வந்து நம்ம சேனல்லையும் போஸ்ட் பண்ணியிருந்தோம். அந்த ஸ்டாக்ஸோட கரண்ட் ஸ்டேட்டஸ் வந்து எப்படி இருக்குது, டார்கெட் வந்து நம்ம கொடுத்த டார்கெட் வந்து ரீச் ஆயிருக்கா அப்படின்னு சொல்லியும் நம்ம இந்த வீடியோவில் வந்து செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ அந்த வீடியோவை நீங்கள் பார்க்காம இருந்தீங்க அப்படின்னா ஐ கார்டில் அட்டாச் பண்ணுறேன். அதை நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக வந்து ஒரு சப்ளை டிமாண்டை பேஸ் பண்ணி எப்படி வந்து ஸ்டாக்கை வந்து ஸ்விங் ட்ரேடிங்க்கு சஜஸ்ட் பண்ணுறது அப்படிங்கிறது கிளியராக உங்களுக்கு வந்து புரியும். அதே மாதிரி சப்ளை டிமாண்டை வந்து எப்படி வந்து யூஸ் பண்ணலாம் ட்ரேடிங் வியூவில் அப்படிங்கிறதும் வந்து அந்த பழைய வீடியோவில் வந்து டீட்டெயிலாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ நீங்கள் பார்க்காம இருந்தீங்க அப்படின்னா அந்த வீடியோவை செக் பண்ணி பாருங்கள். இதை பற்றியா 365 நாளைக்கு டீட்டெயிலாக ஷெட்யூல் போட்டு இதில் வச்சிருக்கேன். இந்த விவரம் தானா என் மூலதானா? நான் உனக்கு தர்றது சோறு இல்லை தம்பி, இன்ஃபர்மேஷன். Information is wealth. ஃபஸ்ட்டு ஆகஸ்ட் மந்தில் ஸ்விங் ட்ரேடிங்க்கு சஜஸ்ட் பண்ண ஸ்டாக்கோட ஸ்டேட்டஸ் வந்து பார்த்துடலாம். நம்ம ஆகஸ்ட் மந்தில் மொத்தமாக வந்து 4 ஸ்டாக்ஸ் வந்து கொடுத்துருந்தோம். ஒன்று வந்து பஜாஜ் ஃபினான்ஸு, இன்னொன்று வந்து டாடா ஸ்டீல், அதுக்கப்புறம் வந்து ஆக்சிஸ் பேங்க்கு, இன்னொன்று வந்து டைட்டன். மொத்தமாக வந்து 4 ஸ்டாக் வந்து கொடுத்துருந்தோம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து பஜாஜ் ஃபினான்ஸ் வந்து செக் பண்ணிடலாம். பஜாஜ் ஃபினான்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து இந்த லெவல் வந்து மார்க் பண்ணியிருந்தோம் டிமாண்டு, அதாவது 6430 இந்த ரேஞ்சில் வந்து நம்ம டிமாண்ட் வந்து மார்க் பண்ணியிருந்தோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இப்போ எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து ஏறி இருக்குன்னா கிட்டத்தட்ட 12% வந்து உங்களுக்கு வந்து பஜாஜ் ஃபினான்ஸ் வந்து ஏறி இருக்குது. செகண்ட் டார்கெட் சப்ளை வந்து ரீச் ஆயிடுச்சு. இப்போது நெக்ஸ்ட்டு வந்து ஒரு சின்ன கரெக்ஷன் வந்து வந்திருக்கு. அடுத்து வந்து இந்த சப்ளை பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா நம்மளுக்கு தேர்ட் டார்கெட்டும் ரீச் ஆகிடும். இது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 1 மந்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 1 மந்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 12% வந்து உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் வந்து வந்திருக்கும். அதாவது ஒரு 1 லேக்குக்கு நீங்கள் வந்து ட்ரேட் எடுத்திருந்தீங்க அப்படின்னா 12,000 வந்து உங்களுக்கு வந்து அமௌண்ட் வந்து ப்ராஃபிட்டாக வந்து கிடச்சிருக்கும் இந்த ஸ்விங் ட்ரேடில். ஸோ நம்ம அடுத்து வந்து பார்க்க போகிறது டாடா ஸ்டீல். இப்போ டாடா ஸ்டீல் பார்த்தீங்கன்னா நம்ம டிமாண்ட் ஜோன் வந்து இந்த இடத்த மார்க் பண்ணியிருந்தோம். அதாவது 147.64 இந்த ரேஞ்சில் வந்து நம்ம டாடா ஸ்டீல் வந்து மார்க் பண்ணியிருந்தோம். இப்போ நம்ம ஆகஸ்ட் மந்தில் சஜஸ்ட் பண்ண டேவிலேருந்து இப்போ வரையுமே பார்த்தீங்கன்னா டாடா ஸ்டீல் வந்து கொஞ்சமாக வந்து இன்க்ரீஸ் ஆகிருந்துச்சு. அதுக்கப்புறம் மறுபடியும் டவுன் ஆகிட்டு அதே டிமாண்ட் ஜோனில் தான் இப்போ வரையுமே ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த மந்த்துக்கும் நீங்கள் வந்து டாடா ஸ்டீலை வந்து ஸ்விங் ட்ரேடிங்க்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். டாடா ஸ்டீலோட டார்கெட் ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 16% வந்து டாடா ஸ்டீல் டார்கெட் வந்து இருக்குது. ஸோ டாடா ஸ்டீல் வந்து இந்த செப்டம்பர் மந்த்துக்கான ஸ்விங் ட்ரேடிங் ஸ்டாக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். போன மந்த் நம்ம இதே டாடா ஸ்டீல் தான் செலக்ட் பண்ணியிருந்தோம். ஆனால் இப்போ வரையுமே ப்ரைஸ் வந்து அதே ரேஞ்சில் தான் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ நம்ம வந்து இந்த மந்த்துக்கும் டாடா ஸ்டீலை வந்து ப்ரிஃபர் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி தான் வந்து ஸ்விங் ட்ரேடிங்னா வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். ஒரு சில ஸ்டாக்ஸ் வந்து ஒரே வாரத்திலேயே வந்து நமக்கு ப்ராஃபிட் வந்துடும், 2 வாரத்தில் ப்ராஃபிட் வரும். ஸோ 1 மந்த் ஆகும். இந்த மாதிரி தான் வந்து இருக்கும். ஒரு 2-3 ஸ்டாக் வந்து நம்ம ஸ்விங் ட்ரேட் பண்ணோம் அப்படின்னா ஒரு ஸ்டாக்கில் இல்லைனாலும் இன்னொரு ஸ்டாக்கில் வந்து நமக்கு வந்து ப்ராஃபிட் வரும். ஸோ நமக்கு வந்து கன்சிஸ்டண்ட்டான ப்ராஃபிட் வந்து வந்துகிட்டே இருக்கும். ஸோ லாஸ் வராது. நீங்கள் போன ஸ்டாக்கும் சரி இந்த ஸ்டாக்கும் சரி நம்ம இதுக்கு முன்னாடி கொடுத்த எல்லா ஸ்டாக்ஸ்லையுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம மார்க் பண்ண டிமாண்டுக்கு கீழே எந்த ஸ்டாக்கோட ப்ரைஸுமே டிமாண்டை பிரேக் பண்ணிவிட்டு கீழே போயிருக்காது. ஏன்னா சப்ளை டிமாண்ட் அப்படிங்கிறது ஒரு அவ்வளோ வேல்யூவான ஒரு சிஸ்டம் ட்ரேடிங்கை பொறுத்தவரையும். ஸோ நான் மேக்ஸிமம் வந்து முழுக்க 100% நம்பது வந்து இந்த சப்ளை டிமாண்ட் பேஸ் பண்ணி மட்டும்தான் நான் வந்து ட்ரேட் எடுக்கிறேன். ஸோ சப்ளை டிமாண்ட் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளோட சேனல் வந்து எப்போ 1000 சப்ஸ்கிரைபர் ரீச் ஆகுதோ அப்போ வந்து எல்லாத்துக்குமே வந்து இந்த சப்ளை டிமாண்ட் ப்ரைஸ் ஆக்ஷன் அட்வான்ஸ் ட்ரேடிங் கோர்ஸ் வந்து நான் வந்து கொடுக்குறதா சொல்லியிருந்தேன். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம ட்ரேடிங் கம்யூனிட்டியோட வாட்ஸ்அப் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கில் போய்ட்டு இண்டிவிஜுவலாக எனக்கு சென்ட் பண்ணிங்க அப்படின்னா நம்ம சேனல் 1000 சப்ஸ்கிரைபர் ரீச் ஆகும்போது நான் வந்து அந்த கோர்ஸ் லிங்க் வந்து உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன். கண்டிப்பாக இந்த கோர்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரேடிங்க்கு. ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து நம்ம ஆகஸ்ட் மந்தில் வந்து ஆக்சிஸ் பேங்க் வந்து கொடுத்துருந்தோம். ஆக்சிஸ் பேங்க் பார்த்திங்கன்னா நம்ம டிமாண்ட் வந்து மார்க் பண்ணது பார்த்திங்கன்னா 1096 இந்த லெவல் வந்து நம்ம டிமாண்ட் வந்து மார்க் பண்ணியிருந்தோம். ஸோ அதுலேருந்து ஒரு 4% வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. மறுபடியும் வந்து ஒரு சின்ன கரெக்ஷன் வர மாதிரி தெரியுது. ஆனால் வந்து நமக்கு ஆக்சிஸ் பேங்க்கோட டார்கெட் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 15% வந்து நமக்கு வந்து டார்கெட் வந்து இருக்குது. ஸோ இந்த மந்த் செப்டம்பர் மந்த்துக்கும் நீங்கள் வந்து ட்ரேட் எடுக்கிறது அப்படின்னா நீங்கள் ஸ்விங் ட்ரேடிங்க்கு ஆக்சிஸ் பேங்க் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம இதுவரையும் வந்து பார்த்திங்கன்னா 3 ஸ்டாக் வந்து பார்த்துருக்கோம். பஜாஜ் ஃபினான்ஸ், டாடா ஸ்டீல், ஆக்சிஸ் பேங்க். இந்த 3லையுமே பார்த்திங்கன்னா நம்ம மார்க் பண்ண டிமாண்டை கிராஸ் பண்ணி அந்த மார்க் பண்ண டிமாண்டை பிரேக் பண்ணி ப்ரைஸ் வந்து கீழே போகாது. ஏன்னா டிமாண்ட் ஜோன் அப்படிங்கிறது அவ்வளோ வந்து பவர்ஃபுல்லான ஒரு ஜோனு. ஸோ அதை பிரேக் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்பவே வந்து அவ்வளோ ஈஸி கிடையாது. அதை பிரேக் பண்ணுறங்கிறது ரொம்பவே கஷ்டம். ஸோ அதனால தான் வந்து இந்த சப்ளை டிமாண்டை பேஸ் பண்ணி நான் வந்து ட்ரேட் எடுக்கிறேன்.
ஸோ அதுக்கடுத்து நம்ம 4வது பார்க்க போகிறது வந்து டைட்டனு. ஸோ டைட்டனில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து எந்த ரேஞ்ச் வந்து மார்க் பண்ணியிருந்தோம் அப்படின்னா டிமாண்ட் ஜோனு 3120 இந்த ரேஞ்ச் வந்து டைட்டன் வந்து டிமாண்ட் ஜோனாக மார்க் பண்ணியிருந்தோம். ஸோ இந்த லெவலில் இருந்து இப்போ டைட்டன் பார்த்தீங்கன்னா டார்கெட் வந்து நம்ம மார்க் பண்ண டார்கெட் வந்து ஹிட் ஆகிடுச்சு. கிட்டத்தட்ட 19% வந்து நமக்கு வந்து டார்கெட் கிடச்சிருக்கு. 19% வந்து டைட்டனில் வந்து ப்ராஃபிட் எடுத்துருக்கலாம். இப்போ நான் டிமாண்டில் வந்து நீங்கள் ட்ரேட் எடுத்திருந்தீங்க அப்படின்னா இப்போ இன்னைக்கு டேட்டோட 19% வந்து உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் வந்து கிடச்சிருக்கும். மொத்தமாக வந்து நம்ம 4 ஸ்டாக் வந்து ஆகஸ்ட் மந்த் வந்து சஜஸ்ட் பண்ணோம். அதாவது பஜாஜ் ஃபினான்ஸு, டாடா ஸ்டீலு, ஆக்சிஸ் பேங்க்கு, அதுக்கப்புறம் வந்து டைட்டனு. அதில் 2 ஸ்டாக் வந்து கம்ப்ளீட் டார்கெட் நம்ம என்ன சப்ளை வந்து மார்க் பண்ணமோ அந்த சப்ளை வரையும் ப்ரைஸ் வந்து ரீச் ஆகிடுச்சு. ஸோ நீங்கள் 2 ஸ்டாக் வந்து 4 ஸ்டாக் ட்ரேட் எடுத்திருந்தீங்க அப்படின்னா அதில் 2 ஸ்டாக் வந்து கம்ப்ளீட் ஒரு ஃபுல் ப்ராஃபிட் வந்து உங்களுக்கு ஃபுல் ஸ்விங் வந்து உங்களுக்கு ப்ராஃபிட் கிடச்சிருக்கும். பஜாஜ் ஃபினான்ஸில் வந்து ஒரு 15%, அதுக்கப்புறம் வந்து டைட்டனில் வந்து ஒரு 19% வந்து உங்களுக்கு ப்ராஃபிட் கிடச்சிருக்கும். நீங்கள் ஒரு 1 லட்ச ரூபாய்க்கு ட்ரேட் எடுத்திருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டைட்டனில் வந்து ஒரு 19,000 கிடச்சிருக்கும். அதே பஜாஜ் ஃபினான்ஸில் எடுத்திருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 15,000 கிடச்சிருக்கும். ஸோ நம்ம சஜஸ்ட் பண்ணதே மொத்தமாக 4 ஸ்டாக் தான். அதில் 2 ஸ்டாக் வந்து டார்கெட் ஹிட் ஆயிடுச்சு. 2 ஸ்டாக் வந்து அதே டிமாண்ட் ஜோன்லேயே தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அந்த டிமாண்டை பிரேக் பண்ணி கீழே போகல. அப்படிங்கும்போது நம்மளோட ஸ்டாக்கோட சஜஷன்ஸ்லாம் எவ்வளோ வேல்யூவாக இருக்குது அப்படின்னு சொல்லி இதுலேயே உங்களுக்கு வந்து தெரிஞ்சுக்கும். ஸோ இதை பேஸ் பண்ணி நீங்கள் நான் சஜஸ்ட் பண்ணுற இந்த ஸ்டாக்கை யூஸ் பண்ணி நீங்கள் ஸ்விங் ட்ரேட் பண்ணாலே நல்லா ப்ராஃபிட் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது நம்ம செப்டம்பர் மந்த்துக்கான ஸ்விங் ட்ரேடிங் ஸ்டாக் சஜஷன் தான் பார்க்க போகிறோம். ஸோ செப்டம்பர் மந்த்துக்கான ஸ்விங் ட்ரேடிங் ஸ்டாக்ஸில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்து ஆக்சிஸ் பேங்க் தான். நம்ம ஆக்சிஸ் பேங்க் முன்னே பார்த்த மாதிரி போன மந்த்து கொடுத்த ஸ்டாக்கே தான் இது. ஆக்சிஸ் பேங்க் வந்து பார்த்திங்கன்னா அப்படின்னா நம்ம மார்க் பண்ண அதே டிமாண்டில் தான் இன்னமும் வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ நம்ம ஆக்சிஸ் பேங்க்கே வந்து நம்ம வந்து இந்த மந்த்துக்கான ஸ்விங் ட்ரேடிங்க்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். கிட்டத்தட்ட இன்னமும் பார்த்தீங்கன்னா ஆக்சிஸ் பேங்க்கில் உங்களுக்கு எவ்வளோ டார்கெட் இருக்குன்னா கரண்ட் ப்ரைஸில் இருந்து 11% வந்து உங்களுக்கு ப்ராஃபிட் வந்து கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ ஆக்சிஸ் பேங்க்கு இந்த செப்டம்பர் மந்த்துக்கான ஸ்விங் ட்ரேடிங்க்கு நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா டாடா ஸ்டீலும் முன்னே பார்த்ததே தான். ஸோ டாடா ஸ்டீல்லையும் பார்த்தீங்கன்னா இன்னமும் வந்து ப்ரைஸ் வந்து நம்ம மார்க் பண்ண டிமாண்ட்லேயே தான் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ டாடா ஸ்டீலில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா டாடா ஸ்டீலில் இன்னும் வந்து உங்களுக்கு ஒரு 16% கரண்ட் ப்ரைஸ்லேருந்து ஒரு 16% வந்து உங்களுக்கு. ஸோ டாடா ஸ்டீலில் செப்டம்பர் மந்த்துக்கான ஸ்விங் ட்ரேடிங் ஸ்டாக்காக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இண்டஸ்இண்ட் பேங்க்கு. இந்த இண்டஸ்இண்ட் பேங்க்கு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து நம்ம மார்க் பண்ண டிமாண்ட் பார்த்தீங்கன்னா இந்த ரேஞ்சில் இருக்குது. அதாவது 1385 இந்த ரேஞ்சில் வந்து இருக்குது. ஸோ இதிலிருந்து நமக்கு சப்ளை வந்து எங்கே இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு சப்ளை வந்துட்டு கிட்டத்தட்ட வந்து ஒரு 6% அபவ் வந்து ஃபஸ்ட்டு டார்கெட் இருக்குது. அதுக்கடுத்து செகண்ட் டார்கெட் வந்து கிட்டத்தட்ட ஒரு 20% அபவ் வந்து செகண்ட் டார்கெட் இருக்குது. ஸோ இண்டஸ்இண்ட் பேங்க் வந்து செப்டம்பர் மந்த்துக்கான ஸ்விங் ட்ரேடிங் ஸ்டாக்ஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு கிட்டத்தட்ட ஒரு 20% டார்கெட் இருக்குது. செகண்ட் டார்கெட் ரேஞ்ச் பார்த்தீங்க அப்படின்னா 1690 இந்த ரேஞ்சு தான் வந்து செகண்ட் டார்கெட் ரேஞ்சு. நீங்கள் ஃபஸ்ட் டார்கெட் புக் பண்ணோம் அப்படின்னா 1493 இந்த ரேஞ்சில் வந்து ஃபஸ்ட் டார்கெட் வந்து புக் பண்ணலாம். ஸோ அவ்வளோதான் கைஸ் இன்றைக்கான வீடியோ. இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். நம்ம ட்ரேடிங் கம்யூனிட்டியோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மறக்காமல் நம்ம ட்ரேடிங் கம்யூனிட்டியில் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ட்ரேடிங் ரிலேட்டடான டவுட்ஸ் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கம்யூனிட்டியில் போஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா நான் கண்டிப்பாக கிளியர் பண்ணுவேன். அது இல்லாமல் ராயல் கியூ பாட் சம்மந்தமான எந்த ஒரு டவுட்ஸ் வந்து நீங்கள் போட்டிங்க அப்படின்னாலும் அதுக்கும் நான் வந்து டவுட்ஸ் கிளியர் பண்ணுவேன். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம கம்யூனிட்டியில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.